முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்களே, நீங்கள் ஒரு ஆசிரியர் தானே, ஜாதி மதமெல்லாம் நீங்கள் பார்க்கலாமா? இந்தியாவில் இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் எல்லா மதங்களும் தான் இருக்குது. இந்து மதம் தான் பெரிய மதம். அதில் நிறைய கேஸ்ட்டு இருக்குது. கேஸ்ட்னா கவுண்டருங்கிறாங்க, முதலியாருங்க, நாயக்கருங்கிறாங்க, பிராமின், அந்த மாதிரி நிறையா இருக்குது. பிராமின் யார்? இந்து மதத்தை சேர்ந்தவங்க. இந்து மதத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததில் என்ன தப்பு? மயிலாப்பூர் ஸ்ரீரங்கம்னு பேசுகிறீங்களே, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இப்படி பேசலாமா? இந்த மாதிரி பேசுறதை நீங்கள் மாற்றிக்கோங்க, தப்பு அது. எல்லோரும் வரணும்னு எவ்வளோ தொலையாது கொடுத்துட்டாங்க, 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. முதல்வர் அவர்களே, இந்த கஞ்சா, இந்த போதை, இந்த மாதிரிலாம் வருது, போதை வஸ்துகள், சாராயம், இதெல்லாம் இதுக்கு உடனே சொல்கிற மாதிரி அவங்க பிரேமலதா சொல்கிற மாதிரி உடனே முஸ்லீம் கண்ட்ரிகள்லாம் தவறு செய்கிற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்களோ, இல்லை கையையோ காலையோ டக்குன்னு வெட்டுங்க, டக்குன்னு குற்றங்கள்லாம் நின்று போகும். இதை நீங்கள் செய்யணும்னு நான் மக்கள் தலை பொறுப்பிலிருந்து நான் ஒரு மூத்த குடிமகனாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.